காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆண்கள் தொடர்பான பிரச்சனைகள், அதுவும் இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தோம்னா, இந்த சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம் நான் டயபெட்டிக் பேஷண்ட்டுங்க. சர்க்கரை நோய் வந்து ஒரு 2 வருடங்களுக்குள்ளாகவே எனக்கு உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் எடை எனக்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு ஸ்டாமினா எனக்கு வலிமை இல்லாமல் இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா, ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் எரெக்ஷன் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு அதிகமான டிப்ரெஷன் உண்டாகுதுன்னு சொல்லலாம். இப்போது சர்க்கரையோட அளவு, நம்ம பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருக்கணும், ஒரு 200 above 300 கிட்ட இருக்குன்னா அதற்கு தொடர்ந்து நமக்கு உடலில் பல பாதிப்புகள் ஏற்படுது. அதில் முக்கியமாக ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறதுன்னு சொல்லலாம். ஸோ எரெக்ஷன் ப்ராப்ளம் எதனால் ஏற்படுது, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நிறைய ஆண்களுக்கு உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாமினா இல்லாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனையாகவே நிறைய பேருக்கு இருக்குது. இது எப்படி நம்ம சரி செய்யலாம்? எளிமையாக நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்தால் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்துக்கும் சரி, ஆண்மை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கவும் சரி, எந்த மாதிரியான உணவுகள் பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் கீரை வகைகள் ரொம்ப 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 முக்கியம். இது இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கீரை வகைகள் நான் சொன்னேன். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, கல்யாண முருங்கை, இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம் சொல்லலாம். அதாவது முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் நிறைய கால்சியம் சத்துக்கள் இருக்குது. கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க், இது மூணுமே ஸோ ஹெல்த்தியான ஒரு செமன் உருவாகிறதுக்கு, ஒரு ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு காரணம்னு சொல்லலாம். ஸோ இது முருங்கைக்கீரையில் நிறையவே இருக்குது. டெய்லி கீரை எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் முருங்கைக்கீரை பவுடரை டெய்லி நம்ம சூப் மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இதில் முருங்கை ஆயில், அதாவது முருங்கை விதையில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்தது. இது எல்லாருமே, குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருமே இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். எப்படின்னா, ஒரு கிளாஸ் பாலில் ஒரு 10-15 சொட்டுக்களோ இல்லை 10 ml அளவுக்கு முருங்கை ஆயில், இந்த எண்ணெயை, முருங்கை விதை எண்ணெயை பாலோடு கலந்து குடிக்கலாம். இல்லை இரவு நேரத்தில் இது குடிக்கும்போது என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்னா, முருங்கை விதையிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த எண்ணெய் நம்ம இரவு நேரத்தில் ஆண்கள் பாலோடு கலந்து குடிக்கும்பொழுது நமக்கு நிறைய உடலில் மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது ஆண் தொடர்பான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைவது மட்டும் இல்லாமல் மேல் செக்ஸ் ஹார்மோன் இது எல்லாமே நேச்சுரலாக நமக்கு செக்ரீட்டாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா, ஆண்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இதை சரி செய்யறதுக்கும் முருங்கை விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நமக்கு பயன்படுது. கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் சரி, மூட்டுக்கள் தொடர்பான வலி இருந்தாலும் சரி, இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு என்னன்னா இந்த முருங்கை விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் நமக்கு பயன்படுது. இதை தாண்டி ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உடல் உஷ்ணத்தினாலையும் எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படலாம். இது சரி செய்யறதுக்கும் முருங்கை எண்ணெயை பாலில் கலந்து தினமும் இரவு குடிச்சிட்டு வரலாம். இதை தாண்டி வேறு என்ன ஹோம் ரெமெடி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவில் நிறைய சிறுதானிய உணவுகள் எடுக்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா, சிறுதானிய உணவுகளில் குதிரைவாலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதனோட திணை சார்ந்த உணவுகளும் நம்ம எடுக்கணும். திணை சார்ந்த உணவுகள், குதிரைவாலி, இது ரெண்டுமே ஆண்கள் தொடர்ந்து தினமும் ஏதாவது ஒரு வேளையாவது உணவோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது சீக்கிரமாகவே அவர்களுக்கு இந்த விருப்பத்தன்மை பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்கள் இதை பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, முக்கியமாக ஏதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய அரிசி வகையில் ஏதாவது ஒரு அரிசி வகை ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு வேளை நம்ம சாப்பிட்லாம். அதாவது மதிய நேரத்தில் எடுக்கலாம். என்னென்ன அரிசி வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, யானை கவுனி, இந்த மாதிரியான அரிசிகள். முக்கியமாக மாப்பிள்ளை சம்பா அரிசியை பயன்படுத்தும் போது ஆண்களுக்கு உடல் வன்மை அதிகரிக்குதுன்னு சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் இந்த செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஆண்களுக்கு செமனில் பிரச்சனை ஏற்படுது. செமனில் என்னென்ன பிரச்சனை ஏற்படலாம்? கவுண்ட், ஸோ எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, ஒலிகோஸ்பெர்மியா இல்லைன்னா ஏசுஸ்பெர்மியா, இந்த மாதிரியான கண்டிஷன் சொல்கிறாங்க. ஸோ விந்தணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும்போது அதை சரி செய்கிறதுக்கான சில வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது டைரெக்டாகவே நம்ம தினமும் பயன்படுத்த
பயன்படுத்தக்கூடிய சில ஹெல்த் டிப்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு என்னென்னா, முள்ளங்கி விதைகளும் வெங்காய விதைகளும் நம்ம பயன்படுத்தலாம். பேசிக்காக இதில் ரெண்டுத்துலேயுமே அதிகமான கால்சியம் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு தேவையான ஜிங்க், மெக்னீஷியம் இது இருக்குது. ரெண்டுமே என்ன பண்ணலாம், நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு தினமுமே பாலோடு கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை பாகு மாதிரி செய்து அதில் இந்த முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் ஃப்ரை பண்ணி பொடியாக கலந்து நம்ம நல்லா திக்க பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட இது லேகியம் மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும். இதை வந்து டெய்லியுமே ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ஆண்களுக்கு இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு இருந்தாலோ இல்லை எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ அதை சரி செய்கிறதுக்கு இந்த முருங்கை விதை எண்ணெயோட நம்ம முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் நம்ம வெல்லத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக சிலாசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வகை இருக்குது. இது பேசிக்காக இதை எப்படிங்க பயன்படுத்தலாம், இதை பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. சிலாசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து வகை ஆண்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து. அதாவது மூட்டுக்கள் ஏற்படக்கூடிய வலியாக இருந்தாலும் சரி, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடலில் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, அதாவது ரொம்ப நாளாக ஃபீவர் வந்து உடல் வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வரல, ஒரு ஸ்டாமினா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது நமக்கு பயன்படுது. இது சிலாசித்து அப்படின்னு சொல்லக்கூடியது இது பாறை இடுக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் சொல்லலாம். இதை எடுத்து நல்லா கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி எல்லாமே கிளியர் பண்ண சுத்தி முறைகள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் இருக்குது. சுத்தி செய்த சிலாசித்து, இதில் வந்து கோமூத்திர சிலாசித்து, கற்பூர சிலாசித்து அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எப்படி மருந்தாக சித்த மருத்துவத்தில் இதை பயன்படுத்தி கொடுக்கும்பொழுது மருத்துவர் ஆலோசனைப்படி இந்த சிலாசித்து இதை வந்து மருந்தாக நம்ம எடுக்கலாம். இதை பயன்படுத்தும் போது மற்ற சூரணத்தோடையோ இல்லை லேகியத்தோடையோ இல்லை கஷாய வகைகளோடையோ இந்த சிலாசித்தை பயன்படுத்தும் பொழுது ஆண்களுக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்டாமினா குறைவாக இருக்குது அப்படின்னா அவர்களுக்குமே இதை பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இந்த சிலாசித்தை பிற மருந்துகளோடு சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். எந்தெந்த மருந்துகளோடு சேர்த்து இது சாப்பிட்டா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக இது வந்து சதாவரி சூரணம், அதாவது தண்ணீர் விட்டான் சூரணம் அப்படின்னு சொல்கிற மருந்து. இதோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு வன்மையும் உடல் உஷ்ணமும் குறையும். அதே மாதிரி அஸ்வகந்தா சூரணத்தோடு சேர்த்து இந்த சிலாசித்து பருப்பும் சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு இழந்த அந்த உடல் வன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து பாடியில் ஒரு ஸ்டாமினா இல்லை, ஸ்ட்ரென்த்தே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதை தாண்டி உணவு முறையில் அதிகமான உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். வாரம் 2 முறையாவது எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறோம் இல்லை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அடிக்கடி உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய இந்த மாதிரி எண்ணெய் குளியலோ இல்லை உடல் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி தினமுமே கொஞ்சம் இளநீரோட நம்ம குங்குளிய பருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது. இதை ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து குடிச்சிட்டு வந்தாலும் அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தாலும் அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய, அதுவும் முக்கியமாக சர்க்கரை நோய் இருந்து அதனால் இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கான சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.